சுகம் நம்முடையது. அது ரட்சிப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். பல காரியத்தை குறித்து ஏறக்குறைய 23 வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலே தொடர்ந்து இதை தான் பார்க்க போகிறோம். எப்படி துதியின் மூலமாக நான் சுகத்தை பெற்றுக்கொள்வது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிச்சிட்டாரு. அப்போ நான் தேவனை துதிக்கிற வேளையிலே அவர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். நான் துதிக்கணும். ஏனென்றால் தேவன் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. ஆகவே நான் துதிக்கணும். அதன் நிமித்தமாக தேவன் எனக்கு என்ன பண்றாரு? அவர் செய்து முடித்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க செய்கிறார். நான் துதிக்கிறதுனால நான் பெறல, அவர் செஞ்சு முடிச்சதுனால நான் துதிக்கிறேன். ஆகவே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை கவனமாய் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. பாருங்க, துதித்து பார்க்குறாங்க, என்ன வரவே இல்லை எனக்கு என்று யோசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர் செஞ்சிட்டாரு. அதை மனதில் வைத்து கொண்டு நீங்க துதிங்க. அதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் துதிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் ஒன்று வரும், எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாக விளங்குவீர்கள். ஆமென். அப்போ 7 எபிரேய வார்த்தைகள் துதி, பிரைஸ் என்ற வார்த்தை பைபிளில் வந்துட்டு ஆங்கில வேதாகமத்தில் எல்லா இடத்துலையுமே பிரைஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரைஸ் என்ற வார்த்தைக்கு 7 எபிரேய வார்த்தைகள் இருக்கிறது. முதலாவது நாம் துவங்கினோம் பாருங்க, ஹலால் என்ற இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஹலால் என்றால் டு ஆக்ட் மேட்லி என்று உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இரண்டாவது யாடா என்று நான் சொன்னேன். யாடா என்றால் கரத்தை உயர்த்தி தேவனை துதிப்பது, அதுதான் யாடா. ஆமென். அடுத்தது டவுடா என்று சொன்னேன். டோடா அது என்பது கரத்தை கொண்டு இன்டென்சிவாக உங்க தேவனை யூ வர்ஷிப் யுவர் காட் வித் யுவர் எக்ஸ்டெண்டட் ஹேண்ட்ஸ் இன்டென்சிவ்லி. அடுத்தது ஷபாக் உங்களுக்கு சொன்னேன். ஷபாக் என்றால் என்ன? என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்ற நாவை திறந்து நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அடுத்தது நாம் பார்த்தோம் பராக் என்ற வார்த்தை. பராக் என்ற வார்த்தை என்னன்னா ஹம்பிள் பொசிஷன் பிஃபோர் காட். முழங்கால் படித்து தேவனை என்ன பண்றது? தேவனை துதிப்பது, அதுவும் ஒரு துதி. ஆமென் என்று பார்த்தோம். அடுத்தது நாம் பார்த்தோம் ஜமார். ஜமார் என்றால் என்ன? தேவனை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு, இசை கருவிகளோடு தேவனை துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது, அதுதான் ஜமார். தெஹெல்லா. ஆமென். தெஹெல்லா என்றால் என்ன? இட் இஸ் derived from halal. It is singing in a form of praise. Hallelujah. பாடல் பாடி தேவனை ஆராதிப்பது அல்லது வார்த்தைகளை கொண்டு தேவனை துதிப்பது. இல்லை சுலபமாக சொல்லணும்னா singing a hymn unto the Lord. ஒரு பாட்டை பாடுவது கர்த்தருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஒரு பாட்டை பாடுறீங்க? ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு பாட்டை பாடுறேன் கேளுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் பாடுறீங்க? ஆண்டவரே நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே நீங்க என் துதியை ஏற்றுக்கொள்ளுங்க என்று எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு முதல் தெரியுது நான் பாடலை பாடினா கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கிறது? When I sing a song, it is very pleasant or it is very acceptable unto the Lord. Hallelujah. அது தேவனுக்கு ரொம்ப ஏற்றுக்கொள்ளுகிற விதமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ கர்த்தர் நம்மோடு பேச வேண்டுமானால், ஆமென், பல வழிகள் இருக்கிறது. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார். நாம் பாடும் பொழுதும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அநேக நேரத்தில் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் பொழுது, பதட்டமாக இருக்கும் பொழுது, என்ன செய்யறதுன்னு தெரியாத வேளையிலே, வேதனையில் இருக்கும் பொழுது, ஒரு சோதிக்கப்படுகிற வேளையிலே வேதத்தை படிக்க முடியுமா? ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலைமையிலே, ஒரு துக்கமான வேளையிலே ஜெபிக்க முடியுமா? முடியும். ஆனால் ஓரளவு தான் செய்ய முடியும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ பாடிக்கொண்டு இருக்கிறவனாய் இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு கூட துல்லியமாக இடைப்படுகிற தேவனாய் இருப்பார். பொதுவாக ஒரு பிரச்சனையிலே பாருங்க, ஜெபம் பண்ணி கண்ணை மூடி கர்த்தர் இடத்துல வார்த்தையை பெறுவது துல்லியமாக கேட்பது கொஞ்சம் கடினமான காரியம். அனுபவம் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், அனுபவம் இருக்கிறவர்களுக்கு சுலபம். வேத வாசிக்கிற அனுபவம் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசுறது ஈஸியாக தெரிஞ்சிடும். சிலருக்கு கஷ்டம், என்ன வராது அவங்களுக்கு படிக்க. ஆனால் பாடலை பாடுகிற தேவனை பாடி துதிக்கிற ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு மிக அருமையாக இறங்கி பேசுவார், மிக துல்லியமாக இறங்கி பேசுவார், மிக வல்லமையாக இறங்கி பேசுவார். எப்படிப்பட்ட நெருக்கத்திலும், எப்படிப்பட்ட நேரத்திலும், எப்படிப்பட்ட போராட்டத்திலும், எப்படிப்பட்ட கஷ்டத்திலும், எப்படிப்பட்ட
தாழ்ச்சியிலும், எப்படிப்பட்ட விரோதிகளின் நடுவிலும், எப்படிப்பட்ட சிங்கங்களின் கெவியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இறங்கி முகமுகமாக உங்கள் மனதுக்குள்ளாக நேரடியாக உங்களோடு இடைப்படுவார். ஏனென்றால் நீங்கள் அவரை பாடி துதிக்கிற பிள்ளைகள், நீங்கள் அவரை பாடி துதிக்கிற ஜனங்களாயிருக்கிறபடினாலே அவர் பேசுவார். கர்த்தர் எங்கிட்ட பேசணும், கர்த்தர் எங்கிட்ட பேசணும், நான் தான் பேசுறேன் கர்த்தர்கிட்ட, அவன் எங்கிட்ட பேசுறது எனக்கு கேட்கல, புரியல, தெரியல என்று சொல்றீங்களா? பாடுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். பாடி துதிங்க, இயேசு உங்களோடு பேசுவார். தேவனை ஆராதனை பண்ணுங்க, தேவன் உங்களோடு பேசுவார், நிச்சயமாய் பேசுவார். ஏனென்றால் அது அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம், பாடுவது. பாடி பாருங்கள், கர்த்தர் உங்களோடு பேச நிச்சயமாய் அதை நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே சந்தேகப்படாதீங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மோடு கூட இறங்கி இடைப்படுகிறார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு மிக முக்கியமான சத்தியம் இது. நிறைய நேரத்தில் நாம் கர்த்தர் பேசுறது தெரியல, என்ன செய்வது? ஒரு சில சூழ்நிலையில் நமக்கு டிசிஷன் தேவை. ஒரு சில நேரத்தில் நமக்கு கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ணணும்? நம்மோடு இடைப்படணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இப்போ எப்படி இடைப்படுவார்? எந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போய் நீங்கள் பேசுவீங்க? இல்லை நீங்கள் எங்கே போய் எப்படி நீங்கள் கர்த்தர் எடுத்து அவர் பேசுறது துல்லியமாக எப்படி நீங்கள் வந்துட்டு நீங்கள் பெறுவீங்க? பாடுங்க, பாடிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு தெரியணுமா? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு ஒரு விடுதலையோ, கர்த்தருடைய ஆலோசனையோ, உங்களுக்கு கர்த்தருடைய வழிநடத்துதலோ வேண்டுமா? பாடிட்டே இருங்க. கர்த்தர் துல்லியமாய் பேசிடுவார், கர்த்தர் தெளிவாய் பேசிடுவார், கர்த்தர் நேர்முகமாய் பேசுவார். சந்தேகமே கிடையாது. ஈஸி குவிக் வே டு ரிசீவ் த வேர்ட் ஃப்ரம் காட் is when you praise him, when you sing and when you worship him, you will receive the word from God. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், ஆம் நான் தேவனை பாட போறேன்? தீர்மானம் தான் பாருங்க. செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்புக்குரிய ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ற தீர்மானம் தான். எதுவுமே தானா நடக்க போறது கிடையாது. வாழ்க்கையில் எதுவுமே ஆட்டோமேட்டிக் கிடையாது. மேனுவலாக ஒரு சில காரியத்தை செய்தாக வேண்டும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில காரியங்கள் நடக்கும். இது வந்துட்டு ரொம்ப சுலபமானது தானே, ரொம்ப பிடிச்சது தானே. எப்பொழுதும் சொல்லுகிறது உண்டு, கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தது முதலாவது நாம் அவரை ஆராதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்ளுவதற்கு, அவரை துதிப்பதற்கு. அடுத்தது தான் நோக்கம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு நோக்கம், எனக்கு ஒரு நோக்கம், எல்லாருக்கும் ஒரு நோக்கம், அது வேற. ஆனால் முதலாவது தேவன் நம்மை சிருஷ்டித்தது எதற்கு? தேவனை துதிப்பதற்கு. அதை வந்துட்டு நம்ம மறக்கக்கூடாது, அதை செய்ய தவறக்கூடாது. அன்புக்குரியவர்களே, தீர்மானம் எடுங்க. நான் தேவனை பாட போறேன், நான் தேவனை துதிக்க போறேன், அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. இதை நாம் இன்றைக்கு எப்படி எடுத்துக்கணும்? நம்முடைய புகழ்ச்சி அவர் தான், நம்முடைய புகழ் அவரு தான், அவருக்கு தான் நம்முடைய புகழ். கண் கண்ட அற்புதம், சிலுவையிலே கண் காண, எல்லாருக்கும் அடிக்கப்பட்டு தொங்கினாரே, கண் காண இந்த பயங்கரமான அற்புதத்தை நமக்கு செய்தவர் அவரே. அவர் செய்யலைன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? அவர் செய்யலைன்னா நம்ம நித்திய நரகத்துக்குள் போயிடுவோமே. அவர் செய்யலைன்னா இன்றைக்கு நாம் மரித்தால் நித்திய ஜீவன் பெற முடியுமா? அப்ப கண்காண இந்த பயங்கரமான அற்புதத்தை தேவன் செய்திருக்கிறார். ஆகவே என் புகழ்ச்சி அவரே, என் கண்காண அற்புதம் சிலுவையிலே செய்திருக்கிறார். இன்றைக்கும் அநேக தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஜபிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நெருங்கும் பொழுது கர்த்தர் அந்த சிலுவையினுடைய தரிசனத்தை காண்பிக்கிறார். கண்காண பயங்கரமான அற்புதத்தை கொல்கோதா மலையிலே, கல்வாரி சிலுவையிலே தேவன் செய்தது. அவர் செய்யலைன்னா யோசிச்சு பாருங்க உங்க நிலைமை. பாவத்திலேயும் சாபத்திலேயும் எதிரிகளுடைய சூழ்ச்சியிலேயும் நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்போமா இல்லையான்றதே டவுட்டு தான். அதுதான் அற்புதமாய் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபை. அந்த கிருபை சிலுவையிலே தொங்கினால தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன் இன்றைக்கு. அந்த கிருபை அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன் இன்றைக்கு. நீங்களும் நின்றுட்டு இருக்கிறீங்க இன்றைக்கு, நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்றைக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இல்லவா?
அப்ப நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை காண பெரிய காரியத்தை செய்திருக்கிறவர். அவர் தான் என் புகழ்ச்சி, ஆகவே தான் நான் அவரை பாடுறேன். அவர் தான் என் சந்தோஷம், ஆகவே தான் நான் அவரை பாடுறேன். இன்றைக்கு என்ன மாதிரியான நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நீங்க அவரை பாட முடியும். அல்லேலூயா. என் நிலைமை உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்றீங்களா? என் பிரச்சனை உங்களுக்கு புரியாது என்று சொல்றீங்க? கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தை நடுவில் நீங்க போனாலும் உங்களால பாட முடியும். ஏனென்றால் கண்காண மாபெரும் அற்புதத்தை சிலுவையில் நமக்காய் செய்திருக்கிறார். உலக மனிதர்களுக்கு, மனு குலத்திற்கு செய்திருக்கிறார். அவன் நம் பாவத்தை சுமந்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், அளவில்லாத சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார். ஆமென். சுகம், செழிப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவரோட கூட ஐக்கியம் வர கிருபை தயவு செய்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், அவரை பாட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. என்ன தீர்மானம்? நான் தேவனை தெஹெல்லா செய்ய போறேன். அல்லேலூயா. பல காரியங்கள் இருக்கிறது, ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. வேதத்திலே ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தேன், பல வசனங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்துல 5 விதமான துதி எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறார்கள். ஒரே வசனத்துல ஹலால் இருக்கு, ஜமார் இருக்கு, யாடா இருக்கு, தெஹெலா இருக்கு. ஆமென். சில சங்கீதத்திலே சில வசனங்கள் எல்லாம் 145ஆம் சங்கீதம், அதெல்லாம் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது எல்லா இடத்துல பிரைஸ் 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 என்று வருது இல்லைங்களா? சங்கீதம் 150 கூட பார்த்தீங்கன்னா பிரைஸ் 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 நிறைய இடத்துல வரும். ஒரே பிரைஸ் இல்லை, அது டிஃப்ரெண்ட் பிரைஸ். ஒன்று ஜமார், ஒன்று ஹலால், ஒன்று தெஹெலா, ஒன்று பராக், அப்படி பல விதமான ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு விதமான பிரைஸ். ஆனால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எல்லாத்துக்கும் பிரைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹீப்ரு பைபிளை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் praises இருக்கு. different ways of praising God. in a very single verse, different ways of praising God கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நான் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, தேவனை வந்துட்டு ஒரே விதமா துதிக்காதீங்க, பல விதமாய் துதியுங்கள். ஆமென். கிட்டத்தட்ட 7 வாரங்கள் இதை பார்த்திருக்கிறோம். ஹலாலை பார்த்திருக்கிறோம், யாடாவை பார்த்திருக்கிறோம், டோடாவை பார்த்திருக்கிறோம், ஆமென், ஷபாக்கை பார்த்திருக்கிறோம், பராக்கை பார்த்திருக்கிறோம், ஜமாரை பார்த்திருக்கிறோம், தெஹெல்லா. 7 வீக்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் காலை மாலை என்று கிட்டத்தட்ட 14 பிரசங்கத்தை இதில் செய்திருக்கிறோம். ஆகவே இதை கேளுங்கள். 7 விதமா தேவனை துதிங்க, 7 விதமாய் தேவனை உயர்த்துங்க, 7 விதமாய் தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு படியிலே வந்த சத்துரு 7 வழியிலே ஓடுவான். நான் சொல்லுகிறேன், ஒரு ஆசீர்வாதம் அல்ல, 7 ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நான் சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் வித்தியாசமான அளவிலே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.